ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானு ட்ரைனிங் டெக் சேனல். நம்ம இந்த வீடியோவில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்கிற கலர் ஸ்கேல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் ஹைலைட் செல் ரூல்ஸ், டாப் பாட்டம் ரூல்ஸ், டேட்டா பார்ஸ்க்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவையும் நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, கலர் ஸ்கேல் அப்ளை பண்ணுறதுக்காக நான் ஒரு எக்ஸாம்பிள் டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மந்த் அண்டு சேல்ஸ் 2 காலம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சேல்ஸ் காலமில் தான் நம்ம கலர் ஸ்கேல்ஸ் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அந்த சேல்ஸ் காலமை செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பனில் ஸ்டைல்ஸ் டேப்குள்ளே போனீங்கன்னா அதில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே கலர் ஸ்கேல்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 3 ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு என்ன ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் வேணுமோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போது நான் வந்து கலர்ஸ் வந்து ஜஸ்ட்டு அது மேலே வைக்கும் போதே உங்களுக்கு அப்ளை ஆகிறது தெரியும். ஸோ என்ன கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு வேணுமோ அந்த கலர் காம்பினேஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் இதில் அந்த ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஃபார்மேட்டிங் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன், எல்லோ, ரெட் அந்த ஃபார்மேட்டிங்கில் இருக்குது. ஓகே, நம்ம செலக்ட் பண்ண அந்த சேல்ஸ் காலமுக்கு கலர் ஸ்கேல்ஸ் வந்து அப்ளை ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹையஸ்ட்டு வேல்யூக்கு க்ரீன் கலர் அப்ளை ஆகிருக்கும், லோயஸ்ட்டு வேல்யூஸ்க்கு ரெட் கலர் அப்ளை ஆகிருக்கும், மிடில் ஆஃப் த வேல்யூஸ்க்கு உங்களுக்கு வந்து எல்லோ கலர் அப்ளை ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கலர் காம்பினேஷனை கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு என்ன கலர் ஃபார்மேட்டிங்கில் வேணுமோ அந்த கலர் ஃபார்மேட்டிங்கில் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு அகெயின் நீங்கள் இந்த கலர் ஸ்கேல் அப்ளை பண்ண அந்த சேல்ஸ் காலமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம் ரிப்பனில் இருக்கிற ஸ்டைல்ஸ் டேபில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்குள்ளே போங்க. அதில் மேனேஜ் ரூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா அதில் எடிட் ரூல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபார்மேட் ஸ்டைல், ஸோ அதில் வந்து 3 கலர் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேட்டகரிஸாக இருக்கும். ஸோ மினிமம்க்கு ரெட் கலர், மிட் பாயிண்ட்டுக்கு எல்லோ கலர், மேக்ஸிமமுக்கு க்ரீன் கலர்னு அப்ளை ஆகிருக்கும். இப்போது இதில் நீங்கள் அந்த கலர்ஸ்குள்ளே செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர்ஸில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ரெட் மட்டும் கொஞ்சம் டார்க் ரெட்டாக வந்து சேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்ததுமே உங்களுக்கு வந்து அந்த லோயஸ்ட் வேல்யூஸ்க்கு வந்து உங்களுக்கு டார்க் ரெட்டில் வந்து அப்ளை ஆகிருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் க்ரீனுக்கும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எல்லோவுக்கும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ இந்த க்ரீன்லேயும் லைட்டாக நான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஃபைனலாக ஓகே கொடுத்துட்டிங்க அப்படின்னா இப்போது அந்த கலர் வேல்யூ நம்ம கொடுத்த கலர் ஃபார்மேட்டுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ அந்த லோயஸ்ட் வேல்யூவில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டார்க் ரெட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளுடைய சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.